Hello chutties, welcome to story time. என்ன சுஜி, என்ன ஆச்சு? ஏன் இப்படி அழுகுற? அப்பா, அனு கிண்டல் பண்றாப்பா. இனிமே நான் அவகிட்ட பேச மாட்டேன். அவ கூட நான் விளையாட மாட்டேன்ப்பா. நீ அவளை ஏதாவது கிண்டல் பண்ணியாமா? சுஜி, இது ரொம்ப தப்புமா. இப்பவே போய் அணுக்கிட்டேயும் அவ அம்மா கிட்டேயும் சாரி கேளு. அனு அம்மா, சுஜி ஏதோ தெரியாம பேசிட்டா, மன்னிப்பு கேட்க வந்திருக்கா, மன்னிச்சிருங்கம்மா. இங்க பாருங்க, இனிமே சுஜி இங்க வராம பாத்துக்கோங்க. பாருங்கப்பா, இவங்க மட்டும் இப்படி பண்ணலாமா? சரி வாமா, வீட்டுக்கு போகலாம். ஏன்பா, 3 மாசம் வாடகை பாக்கி இருக்குது, குடு, இல்லைனா காலி பண்ணிடு. ஐயா, இந்த 1 மாதம் பொறுத்துக்கோங்க, அடுத்த மாதம் கண்டிப்பாக கொடுத்துட்றேன். அதெல்லாம் முடியாதப்பா, ஏற்கனவே 3 மாதம் டைம் கொடுத்தாச்சு. நீயா போறியா, இல்லை பொருளெல்லாம் எடுத்து வெளியே போடட்டுமா? சார், இவங்க எவ்வளோ வாடகை பாக்கி தரணும் உங்களுக்கு? இவங்க 10,000 ரூபாய் தரணும் சார். ஏன்னா நீங்கள் கொடுக்க போகிறீங்களா? இந்தாங்க சார், உங்கள் வாடகை பணம் 10,000 ரூபாய் வச்சுக்கோங்க. அவங்கள இனிமேல் தொல்லை பண்ணாதீங்க. நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க, உங்களோட அன்பை நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன். இதில் என்னங்க இருக்குது? பரவாயில்ல, நம்ம ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்கல்ல, நீங்கள் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் உங்கள் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில நேரத்தில் சூழ்நிலை நிமித்தமாக சில மனக்கசப்புகள் வரத்தான் செய்யும். அதை மனசில் வச்சுக்காம உடனே மன்னிச்சிடணும். ஆமாங்க, இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நானும் இயேசுவை போல மற்றவங்கள மன்னிக்கிறவளா இருப்பேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறது போல நாமும் மற்றவர்களை மன்னிப்பதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். சரிங்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. For more videos, subscribe to our channel and click the bell icon.